எம்கே தமிழ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. நான் சொல்லப் போகும் விஷயத்த ஒரு நிமிஷம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நைட்டு நீங்க நல்லா ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கீங்க. அப்ப ஜடாமுடியோடு, கழுத்தில் நாகத்தோடு மகாதேவன் உங்களுக்கு காட்சி தராரு. அப்போ உங்களை அறியாமலேயே உடல் படபடக்க, இதயம் துடிதுடிக்க, கைகூப்பியபடி சட்டுன்னு தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறீங்க. இதுவரைக்கும் நீங்க கண்டது கனவா? இல்ல மகாதேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு ரகசியமான சிக்னலா அப்படின்னு தெரியாம நீங்க முழிக்க ஆரம்பிப்பீங்க. நண்பர்களே, சிவபெருமான கனவுல பார்க்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. கோடிக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய இந்த உலகத்துல ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான பாக்கியம் கிடைக்கும். நம்ம முன்னோர்களின் கூற்றுப்படி சிவபெருமான் உங்களோட கனவுல வந்தா அடுத்த சில நாட்கள்ல உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தமாங்க. நண்பர்களே, இன்னைக்கு வீடியோல சிவபெருமான் உங்களோட கனவுல வந்தா என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். தயவுசெய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா இடையில நான் சொல்லக்கூடிய சிவ வடிவத்தை நீங்க கனவுல பார்த்திருந்தா உங்க தலைவிதியே மாற வாய்ப்பு இருக்குங்க. நண்பர்களே, நாம இதை அறிவியல் ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பார்க்கணுங்க. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, கனவு அப்படிங்கிறது நம்மளோட ஆழ் மனதோட வெளிப்பாடு. ஆனா ஆன்மீகம் சொல்லக்கூடிய ரகசியமானது இதுக்கு நேர்மாறா இருக்கு. நம்மளோட உடம்புல மொத்தம் 7 விதமான சக்கரங்கள் இருக்கு. இதுல நம்மளோட புருவ மத்தியில ஆக்ஞா அப்படிங்கிற சக்கரம் இருக்குங்க. இந்த சக்கரமானது ஆன்மீக பாதையை நோக்கி நகரும் போதுதான் சிவபெருமான் மாதிரியான தெய்வங்கள் நம்மளோட கனவுல அடிக்கடி வருவாங்களாம். நண்பர்களே, சாஸ்திரப்படி சிவபெருமான் நம்மளோட கனவுல வரதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, போன ஜென்மத்துல நீங்க செஞ்ச புண்ணியங்களும் இந்த பிறவில உங்களோட பரம்பரை செய்த புண்ணியமும் நீங்க கஷ்ட காலத்துல இருக்கும்போது உங்களை காப்பாற்ற வருமாங்க. ஆனா நண்பர்களே, சிவபெருமான் உங்களோட கனவுல எப்படி வராரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அவர் சிலை வடிவத்துல வராரா, இல்ல மனித வடிவத்துல வராரா, இல்ல அர்த்தநாரீஸ்வர் வடிவத்துல வராரா, இல்ல உக்கிர வடிவத்துல வராரா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சிவபெருமான் எந்த வடிவத்துல வராரு அப்படிங்கிற பொறுத்து தான் உங்களோட எதிர்காலத்தை கணிக்க முடியுமாங்க. நண்பர்களே, நீங்க இரவு நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளேயோ இல்ல தனி ரூம்லயோ இல்ல கோவிலையோ சிவலிங்கத்தை பார்த்தா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஆன்மீக சாஸ்திரங்கள் இதை பத்தி பேசும்போது உங்களுக்கு ரொம்ப காலமா பதிலே தெரியாம இருந்த கேள்விக்கு கூடிய விரைவில் பதில் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தமாங்க. எவ்வளவு காலமா நீங்க பட்ட துன்பத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். அது பண கஷ்டமா இருக்கலாம், இல்ல உடல் ரீதியான கஷ்டமா இருக்கலாம். கூடிய விரைவில் இதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுதுன்னு சொல்லி அர்த்தமாங்க. நம்மளே ஒரு சில பேர் சிவபெருமான் கனவில் ருத்ர தாண்டவம் ஆடுவதை பார்த்திருப்பாங்க. சிலர் அவர் கனவுல கோபமா உக்கிர வடிவில் இருப்பதை பார்த்திருப்பாங்க. இப்படி சிவபெருமான் தன்னோட நெற்றி கண்ணை திறப்பதை போல கனவு வந்தாலோ அல்லது கையில திரிசூலத்தை எடுத்துக்கிட்டு ஆக்ரோஷமா கனவு கண்டாலோ ஒரு சில பேர் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. மகாதேவன் ஏன் எனக்கு இந்த மாதிரி காட்சி தராரு, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா, எனக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போதான்னு அவங்க ரொம்பவும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. நண்பர்களே, இதுக்காக நீங்க பயப்பட தேவையில்லை. ஏன்னா இந்த மாதிரியான கனவுகள் சிவபெருமான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியை தான் அழிக்க போறான்னு அர்த்தம். உங்க எதிரிகள் உங்களுக்கே தெரியாம செய்த தீவினைகளை சிவபெருமான் தன்னோட நெற்றி கண்ணால் எரிக்க போறாரு அப்படிங்கிறதான் இந்த கனவு உணர்த்துதாங்க. நண்பர்களே, இப்ப நான் சொல்ல போற கனவு மட்டும் உங்களுக்கு நடந்திருந்தா கண்டிப்பா நீங்க கொடுத்து வச்சவங்க தான். நண்பர்களே, ஒரு கணம் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. சிவபெருமான் உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. உங்க தலையை தொட்டு அவர் ஆசீர்வாதம் பண்றாரு. அதுக்கப்புறம் சிரிச்சுக்கிட்டே ஏதோ ஒரு வார்த்தையை உங்ககிட்ட சொல்றாரு. நண்பர்களே, இந்த மாதிரியான கனவுகள் உங்களுக்கு வரும்போது நீங்க எதிர்காலத்தை பத்தி பயப்பட தேவையில்லை. மகாதேவனோட அருள் எப்போதும் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தமாங்க. ஒருவேளை மகாதேவன் கனவுல உங்ககிட்ட ஏதாவது ஒரு வார்த்தையை பேசினா தயவு செஞ்சு மறக்காதீங்க. காலையில எந்திரிச்சதும் வேலையை அந்த வார்த்தையை ஒரு டைரியில குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வார்த்தையானது சில சமயங்கள்ல உங்களோட எதிர்காலத்தை மாற்றக்கூடிய முக்கியமான வழிகாட்டியா கூட இருக்கலாங்க. நண்பர்களே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சிவபெருமானோட ரகசியமான வடிவத்துக்கு இப்போ வருவாங்க. நண்பர்களே, ஒரு சில குடும்பங்கள்ல நிம்மதியே இல்லாத சூழல் இருக்கும். அவங்க வேலைவாய்ப்பு இல்லாம கஷ்டப்படுவாங்க. கழுத்தை நெரிக்கிற அளவுக்கு கடன் இருக்கும். இது போன்ற நபர்களின் கனவுல இப்ப நான் சொல்ல போற இந்த சிவ வடிவம் வந்தா அடுத்த 48 நாட்கள்ல அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு மிராக்கள் நடக்குமாங்க. நண்பர்களே, ஜோதிட சாஸ்திரப்படி சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து உமா மகேஸ்வரரா உங்களோட கனவுல காட்சி செஞ்சாங்கன்னா உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய தோஷங்கள் படிப்படியா நீங்க போகுதுன்னு அர்த்தமாங்க. இந்த மாதிரியான கனவுகள் வரும் நபர்களுக்கு திருமணம் ஆகாமல் இருந்தா கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு திருமணம் ஆகும். வேலைவாய்ப்புகள் இல்லாம இருந்தா சீக்கிரம் அவங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்குமாங்க. ஒரு சிலருக்கு மிகப்பெரிய சண்டை காரணமா விவாகரத்து ஏற்பட்டிருக்கும். அவங்களும் சீக்கிரமாவே ஒன்னு சேர வாய்ப்பு இருக்காங்க. நண்பர்களே, ஒருவேளை சிவபெருமான் உங்களோட கனவுல வந்தா அடுத்த நாள் தப்பி தவறி கூட இந்த தவறு மட்டும் செய்யாதீங்க. ஒருவேளை நீங்க செஞ்சீங்கன்னா மகாதேவனை தரிசனம் செஞ்சதுக்கான முழுமையான பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாங்க.
நண்பர்களே, மகாதேவனை நீங்கள் கனவுல பார்த்த உடனே செய்யக்கூடாத முதல் தவறு என்ன தெரியுமா? இந்த கனவை நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஒரு சில பேர் இந்த கனவை பார்த்த உடனேயே மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு எல்லார்ட்டையும் சொல்ல ஆரம்பிப்பாங்க. நேற்றிரவு என்னோட கனவுல சிவன் வந்தார் தெரியுமா? அவர் என்னோட கனவுல என்கிட்ட என்ன சொன்னார் தெரியுமான்னு சொல்லி நீங்கள் இந்த கனவை பற்றி ரொம்பவும் விவரித்து சொல்லும்போது ஒரு சிலரோட கண் திஷ்டி உங்களுக்கு பட வாய்ப்பு இருக்குங்க. ஆகையால் இது எதிர்மறை சக்தியாக மாறி அந்த கனவோட பலனானது உங்களுக்கு கிடைக்காமல் போகவும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க. நண்பர்களே, சிவபெருமான் உங்களோட கனவுல வந்தாருன்னா முதல் வேலையாக நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? திங்கட்கிழமையோ அல்லது பிரதோஷ சமயத்திலேயோ ஒரு சொம்புல பால் எடுத்துகிட்டு போய் மகாதேவனுக்கு அபிஷேகம் செய்யலாம். இப்படி செய்யும்போது அந்த கனவோட பலனானது உங்களுக்கு முழுமையாக கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. சரி நண்பர்களே, இப்போ உங்கள் எல்லார்ட்டையும் ஒரு கேள்வி. சிவபெருமான் இதுக்கு முன்னாடி உங்களோட கனவுல வந்திருக்காரா? அப்படி வந்திருந்தா அவர் என்ன மாதிரியான வடிவத்தில் உங்களுக்கு தரிசனம் தந்திருக்காரு? தயவு செய்து உங்களோட அனுபவத்தை கீழே கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நன்றி நண்பர்களே. ஓம் நமச்சிவாயா.